இசை பிதாவே, இசைத்தே, இசை ஒளிநாடாவே, இசை விஞ்ஞானியே. பாஸ் என்ன கனவா? ட்ரம் பாஸ் ட்ரம்ஸ் ரெண்டு ஒண்ணுதாங்க. இன்னைக்கு நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சேன்? பாஸ் கனவுல என்ன வாசிச்சீங்க? எதை வாசிக்கலாம்னு யோசிக்கிற மாதிரியே ஒரு கனவு. கனவுலயும் வாசிக்கலையா? டேய் பிபி. பாஸ் என் பேர் புலிப்பால் பாண்டி. டேய் அத தாண்டா சாண்டா பிபின்னு கூப்பிட்டேன். ஏய் நாமெல்லாம் இசைடா, இசையோட சேர்ந்து வாழணும்டா. அங்க பாருடா பிபி. அது நாதஸ்வரம். எனக்கு சீரியல் செட் ஆகாதுடா, ஒன்லி சினிமா. இது ஒன்னும் குறைச்ச கிடையாது. அந்த 6 மணி பெட்டி எடு. எடுப்பா. பாத்து எடுக்க சொன்னாலே பயமா இருக்கு. என்ன பண்ண போறானோ? எவ்ரிதிங் ஓகே? எல்லாம் ரெடி பாஸ். அதாவது ரோட்ல எல்லாரும் இன்னும் 1 ஹவருக்கு இந்த பக்கம் எவனும் வர மாட்டான். சூப்பர் சார். பக்கத்து கடைக்கு போயா? பாஸ் அவன் போட்டோகிராஃபர். ஓ நம்ம கஸ்டமரா? நம்ம தான் பாஸ் அவனுக்கு கஸ்டமர். ஆளை பார்த்தா தெரியலையே. நல்லா போட்டோ எடுப்பியா? நீங்க நல்லா போஸ் கொடுத்தா நான் நல்லா எடுப்பேன். எடு எடு, நான் கொடுக்குறேன். லெஃப்ட் மார்வெலஸ். என்னடா அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான்? நீங்க போதுன்னு சொல்ற வரைக்கும் அவன் எடுப்பான் டேய் பாஸ். போடாங்க. போட்டோ எடுக்கிறது முக்கியம் இல்ல, எடுத்த போட்டோவை அங்க மாட்டணும். இங்க மாட்டது முக்கியம் இல்ல, நல்லா உன் கடையில ஹால்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அங்க மாட்டணும். அது மட்டும் முக்கியம் கிடையாது. எங்க பாஸோட போட்டோவை வெளியே கட்டி அப்படி தோங்குற மாதிரி மாட்டணும். டேய் உள்ள மாட்டிதான் போட்டோ, வெளியே மாட்டிதான் அதுக்கு பேர் டிஸ்ட்ரி பொம்மடா. அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் பாஸ். நீங்க 2 பேரும் வந்து வேலை கேட்கும் போது எப்படிடா கேட்டீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கடா. ஏன் எல்லாரும் புளிய மரத்தை பாக்குறாங்க? பொருட்காட்சியை விட பொருள் அதிகமா இருக்கே. ஆட்டைய போட்டு ஆயிலுக்கு சாப்பிடலாம் போல இருக்கே. முதலாளி யாருக்கு யாரியா முதலாளி? நீங்க தான் முதலாளி. உங்களுக்கு தான் நான் வேலையே கொடுக்கலையா? எப்படியா முதலாளி அவன்? இப்ப வேலைக்கு சேர்க்க போறீங்கல்ல? அட போகப்பா, உள்ள எனக்கே வேலையெல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கேன். என்ன போய் நீங்க முதலாளி எதிராளின்னு பழுது பார்க்கப்படுன்னு போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க. பொழுதுபோக்கிட்டு இருக்கையா? முதலாளி இங்க வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படியே உங்க பேர பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வர்றது. எனக்கு பேரம்பேத்தி எல்லாம் கிடையாது. அப்ப உங்க பசங்களை கூட்டிட்டு போறோம். எனக்கு கல்யாணமே ஆகலை. பாஸ் உங்க வாழ்க்கை துணைக்கு யாருமே இல்லையா? லூசு பசங்களா? பேச்சு துணைக்கு ஆள் இல்லடா. அதான் நாங்க இருக்கோம்ல. நீங்க மயக்கம் போற அளவுக்கு நாங்க பேசுவோம். பாஸ் உங்களுக்கு கிளாமர் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால பொண்ணுங்க உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ண பயந்துருப்பாங்க. உங்களை விட மாட்டோம் பாஸ். நீங்க தனி கட்டையா இருக்கீங்க. ஒரு செம்ம கட்டையா பார்த்து கையில செம்பு கொடுத்து அப்படி ரூம்க்கு அனுப்பி விட்டு அப்படியே உங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்ல வரோம் பாஸ். ஏய் இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம வேலை. ஆமா அதான் எங்க லட்சியம். பாஸ் நீங்க வேணாம் இதெல்லாம் வேணாம். நீங்க மாட்டேன்னு சொல்ல கூடாது. நோ 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 நோ. கெஞ்சுடா கெஞ்சுடா. சாரி பாஸ். பாஸ் இப்ப கூட சங்கீதா ஒரு பொண்ணை பக்கத்துல பாஸ் போயிட்டு இருக்கோம். இருக்குடா. உங்களுக்காக பாஸ். எனக்காகவா? என்னோட கேரக்டர் மத்த விஷயம்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு பாஸ். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கரெக்டா சொல்லிட்டோம் பாஸ். ஓகே ஓகே. இப்போ என்ன ப்ரோகிராம்? அவருக்கு பேமெண்ட் கொடுங்க. ஓகே ஓகே. பேமெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்? இது போதும். ஓகே ஓகே. இவ்வளவு கொடுத்தா போதும். சங்கீதம் பாடுது பாடுது. ஒரு நாள் கண்ட போது என்னமோ ஆகுது. சூப்பரா. என்னமோ ஏதோ ஏதாவது விடக்கூடாது. பிடிச்சிட வேண்டியதான். வாத்தினோதனுக்கு ஜரம் சுகோன பவது. இந்த போர்டு தான் நல்லா இல்ல, உரிமை தான் இடிக்குது. கரெக்டா சொன்னடா. சூப்பர். உரிமை ட்ரம்ஸ், உதவி பிபி எப்படி இருக்கும்? ஹலோ ஹாய் ஊர்மி. என்ன ஊரு ஆடி செஞ்சு வர்ற? என்ன ஏரியா சைலண்டா இருக்கு? மியூட்ல போட்டிருக்கோம். அது சரி. என்ன வீணையோட இந்த பக்கம் வந்திருக்க? வீணையா? இது கிட்டாரியா? அச்சோ இது கிட்டார் இல்ல, வயலின். சரி விடு. ஓகே நீயும் மதனும் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா? காதல்ல ஒன்னு சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். எங்க இந்த வயலினை தானே வாசிச்சுட்டே இருக்கான், அதான் இதை விக்கலான்னு வந்த. அப்ப இனிமே மதன் வயலின் வாசிக்கவே மாட்டான். இல்ல உன்னே சுத்தி சுத்தி வருவான்னு சொல்ல வந்தேன். ஏண்டா லைஃப்ல யாரு வேணான்றாங்களோ அவங்களே தேடி தேடி போறாளுங்களே. லைஃப்ல ரொம்ப ட்ரையா இருக்காங்களா, ஒரு ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்களடா. இந்த மகளிரே இப்படித்தான் மக்கா. ஓ சரி இந்த வயலினை எவ்வளவுக்கு வாங்குவீங்க? வயலின் பார்க்க இல்ல ரொம்ப நல்லாவே இருக்கு, ஆனாலும் செகண்ட் ஹேண்ட் தானே. நீங்க செகண்ட் ஹேண்டா வாங்குறவங்க தானே? பொருள் தான் செகண்ட், ஆனா நாங்க ஃப்ரெஷ். பார்க்க தான் ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருப்பான், ஆனா ஃப்ரெஷ் தான்.
சரி இத வச்சுக்கிட்டு கடைசியா எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஒரு மதனுக்கும் உனக்கும் குட் காம்பினேஷன் தான். கண்டிப்பா மதன் உனக்கு கிடைப்பான். உங்களை நானே சேர்த்து வைக்கிறேன். அதான் சேர்த்து வைக்கிறேன்றதுல கண்டிப்பா சேர்த்து வச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். மதன் பிராமிஸ். தேங்க்ஸ். நல்ல வேளை பணத்தை கரெக்ட் பண்ணிட்டான். டேய் நமக்கு சங்கீதா கிடைச்சாச்சு. யாகியா அடடா இன்னும் ஒரு கன்றாவி சங்கீதம் முடியல. ட்ரம்ஸ் என்ன யாரும் அடிச்ச மாதிரியே இருந்துச்சியா? அடிக்கலடா குத்துனா. அப்பயே சொன்னேன் இவன் தான் வாங்கி வச்சான். நீதான் நல்லா ஒர்க் பண்ணி எங்களுக்கு தெரியும்ல. பணம்லாம் வேணாம். நீ என்ன பண்ணுறத அப்புறம் சொல்றோம். ஜாக்கிங் போம்ல அப்போ 2 டீ சொல்லு. என்ன ட்ரம்ஸ் குத்திட்டா? அவனால எப்படிடா சொல்ல முடியும்? ஆமால நாம சொல்லுவோம் 2 டீ. மாத்தியோட அக்கவுண்ட்ல. சூப்பர் ட்ரம்ஸ். என்னப்பா அது? சங்கீதாவை காட்டுறேன் தண்ணி காட்டுறேன். சங்கீதாவை எப்ப காட்டுவேன்? பாஸ் காதல்ல காத்திருக்கதான் பாஸ் சுகம். நல்லா ஃபீல் பண்ணுங்க பாஸ். பாஸ் கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க. இந்த கெட்டப் நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஸ்டைல்ல எப்படி? நில்லுங்க சொல்றேன். இது ரொம்ப ஓகேவா? கேவலமா இருக்கு. கேவலமா ரொம்ப இருக்கு. டேய் நான் என்ன மாதிரி நின்னுக்கிறேன்டா. முதல்ல எப்படி நின்னீங்க? முதல்ல காலை தூக்கி நின்னேன். போங்க கால் எடுத்து வைங்க. மறுபடியுமா? பார்த்து பிடிச்சுக்க போகுது. ஸ்டைலா பாருங்க. நல்லா லுக் கொடுங்க. இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? கேரா இருக்கு. லவ் சிம்டம்ஸ் பாஸ். அண்ணி வர நேரம் ஆயிருச்சு. இந்தாங்க கண்ணாடி போடுங்க. ஒண்ணுமே தெரியல. சூப்பர் சூப்பர். ஏன் பாஸ் கண்ணாடி போட்டது போட்டதே இல்லையே. ஐயோ அங்க பாருங்க அண்ணி வர்றாங்க. பாஸ் அப்படியே அன்னிக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் தானே போய் பேசணும். ஆயுஸ் ப்ரோ நீங்க தானே வாழ போறீங்க. ஒரு 1 மணி நேரம் மட்டும் நான் உங்க பயோடேட்டா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு வந்துடுறேன். ஓகே நீ பாத்துக்க. ஓகே ட்ரம்ஸ் உருண்டு போறத பாத்தீங்களா பாஸ்? டேய் நல்லா வாசிப்பாங்கடா. உங்களை விட நல்லாவே வாசிப்பான். நான் என்ன வாசிப்பேன்? ஒண்ணுமே வாசிக்க மாட்டேன். ஊர்மிளாவை சங்கீதான் மாத்திட்டோம். என்ன நடக்க போதோ? எவ்வளவு நேரம்? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே அவர்தான் எங்க சித்தப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அச்சச்சோ. பாஸ் ட்ரம்ஸ் வாசிக்கிறத வாட்ச் பண்ணாம அண்ணி உங்களையே பாத்துட்டு இருக்காங்க பாஸ். ஐயோ பாவம். அவர் இன்னும் 3 மாசம் தான் இருப்பாராம். 3 மாசமா? இன்னும் 90 நாள் தான் உயிரோட இருப்பாராம். ஓ அதாவது அவர் மூளையில வந்து கட்டி வந்திருக்கு. எந்த டாக்டர்லயும் கட்டி அவுக்கவே முடியலையா? அவுக்க முடியலையா? அதெல்லாம் ஒரு மெடிக்கல் டேர்மா டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி அதுக்கு தான் நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. நான் என்ன ஹெல்ப் பண்ணோம்? அதாவது அவருக்கு சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர். இது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா யார்கிட்டயாவது காதலை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது பேசினாருன்னா ஆமா ஓகே இப்படி ஏதாவது சொன்னா போதும். ஓகே ஓகே. அவர் 2 கண்ணால என்ன பாக்குறதும் வா வா பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. எனக்கும் அப்படிதான் பாஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் லவ் பண்ற பொண்ணோட பேரு சங்கீதா. அது எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? நீ தானே மதனை லவ் பண்ற? ஆமா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் மதனுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? இருக்கு. நீ அவனை ஒன்னா சேரணும்ல? ஆமா. அப்ப இதுலயும் உனக்கு சம்பந்தம் இருக்கு. வா வா. சரி. டேய் அவங்க வர்றாங்கடா. பாஸ் அண்ணி வராங்க. நேரம் ஸ்டடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பாஸ் உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லியாச்சு. ஹலோ. பை த பை ஐ அம் வாதி. எந்த கிளாஸ்க்கு வாத்தி? பாஸ் அண்ணி சூப்பரா பேசுறாங்க பாஸ். ஏங்க வாத்தியநாதனுங்க. ஓ வாதிநாதன். ஓ அந்த வாத்தியநாதனா? வாதிநாதன் சங்கீதா சூப்பரா இருக்கு. கேவலமா இருக்கு. ஏன்டா பக்கத்துல இருந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. என்ன பத்தி என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லாவே சொன்னாரு. என்ன பத்தி? ஓகே உங்களை பத்தி? என்னடா சொல்றது, நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடை வச்சிருக்கேன். பேசிக்கலா நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வாசிப்பேன். வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா விடிய விடிய வாசிப்பாரு. போங்கப்பா போடா. பாஸ் உங்களுக்கு 2 உளுந்தோட சொல்லவா? போடா. நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ போ போ. இருக்கட்டும். திண்ணை உட்காருங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கிருந்து வந்தது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சு. ஆனா நீங்க பேச பேச
எனக்கு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. தேங்க்யூ. ஆமா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? வாசிப்பேன், பட் எது கொண்டு வரலையே. அதான் வாய் இருக்கே. வாய் பேசுறது பாடுங்க. அதாவது முதல் மீட்டிங்ல பாட்டு பண்ணா போர் அடிச்சிடும். அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா உனக்காக நான் பாடுறேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சோ கியூட். போறானே, தொட்டு போறான், தொட்டு போறான். ஏன்டா அப்படி பயப்படுத்துறீங்க? பேசிட்டீங்களா பாஸ்? பேசினாங்க. ஓகேயா? ஓகே. சாமி, என்ன எப்ப பார்த்தாலும் ஏப்பமே விட்டுட்டு இருக்கீங்க? சங்கீதத்தை எப்ப கத்து கொடுப்பீள்? அசடு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸ்ருதி சேர்த்துட்டு இருக்கேன்டா. ஓகே சார். சாமி, எனக்கு இந்த பெரிய சிங்கர் மாதிரி பாடணும்னு ஆசை கிடையாது. இப்ப கொஞ்சம் பேர் பாடுற மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணா போதும். பாத்து ஏதோ பாட்டு கத்துட்டு இருக்கப்பல போல. யோ, அந்த ஆளு பாட்டை எதுவும் கத்து தொலைச்சிட போறா அப்படியா? அப்புறம் எப்படி நாம கடைக்கு ஓனர் ஆகுறது? எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுக்கும். எப்படி கத்துக்கிறாரு? காப்பி சொல்லி தட்டுமே. பாஸுக்கு பித்தம், காப்பி ஒத்துக்காது. ஐயோ பாவம். அப்ப மீன் சுருட்டி பியூர் வெஜிடேரியன். ஓ, நோ நான்வெஜ். கரகரப்பு யாராக கத்துக்கலாமா? நல்லா இருக்க தொண்டையா நாசமாக்க பாக்குறியா? என்ன சுத்தி ஞானசூன்யமா இருக்குங்க. நல்ல சாந்தி பிரியா, சண்முக பிரியா, அனுப்பிரியா. நீ வாய முறியா? இல்ல, பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிரியான்னு. விடுங்க. வாட் அபௌட் கல்யாணி? நோ கல்யாணி, ஒன்லி சங்கீதம். நாசமா போச்சு. ஆமா சாமி, இப்போதைக்கு கல்யாணி வேண்டாம், கல்யாணம் தான். அதுக்கு சங்கீதா தான் முக்கியம். இவெல்லாம் யாரு? நான் ஷாருக் கான், அவரு சல்மான் கான். இவன் பாக்கானா? ஐயோ டேய், சும்மா எழுத்து. எழுத்து சாமி, இவங்க இல்லைன்னா நான் இல்ல. எல்லாமே இவங்க தான். ஆமா சரி. எல்லாமே நாங்க தான். சொரத்த ஆரம்பிச்சிடலாமா? ஃபைனலா இந்த ராகத்தை ஆரம்பிச்சிருவோம். தோடி தோடா. என்ன ஆரம்பத்துல பொம்பளை பேர சொல்லிட்டு இருக்கீங்க? கல்யாணி, பிரியா, தோடின்ட்டு. தோடா, அதுல இருந்து ஆரம்பிங்க. தோடிங்கிறது ஒரு ராகம். போடி போடா, தோடி தோடா. ஏன் தோடா இருக்க கூடாது? அதுல இருந்து போங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். முதல்ல சுரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சாரி சொல்லுங்க. திட்டுறது அவரு, சாரி சொல்றது உங்களையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? முடியலப்பா, வேண்டாம், அதுவும் வேண்டாம், வேற போயிடுவோம். நாட்டுல கர்ப்பிய போட நோக்கு சாவே வராதா? பார்த்து சாவு வராதான்ற நீ. அந்தால பார்த்தாண்ட சொன்னாரு, கவனிக்கலையா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது இல்லைங்க, அவர் பாடையில பாட்டு போட கூத்தோட போவீங்க. பாஸ், என்ன இவங்கிட்ட எல்லாம் பாட்டு கத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சங்கீதம் கத்துக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே பாஸ்? ஆள் இருக்கு பாஸ். ஓகே, சுத்தி போச்சு.